கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய ஆண்டில் நான் உங்களை வரவேற்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே இந்த புதிய ஆண்டில் ஆசீர்வதிக்கும்படி உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். கடந்த 2023 முழுவதும் ஆண்டவர் நம்மை நடத்தினார். எத்தனையோ கஷ்டங்கள், பாடுகள், துன்பங்கள், உலக லெவலில் சில பிரச்சனைகள், அது மாத்திரமல்ல வெள்ள சேதங்கள் வந்தது. அதில் ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் கூட இருந்து நடத்தினார். கடந்த வருஷத்தில் ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் திடன்கொள் என்று சொன்னார். ஏன் இந்த வார்த்தை வந்தது என்று யோசித்து பார்த்தால், அநேக சூழ்நிலைகள், மனவேதனைக்குண்டான சூழ்நிலைகள், பாரமான சூழ்நிலைகள் எல்லாம் வந்தது. ஆண்டவர் அதுக்கெல்லாம் வரும்னு சொல்லி தான் அவர் திடன்கொள் என்ற அந்த வார்த்தையை கொடுத்தார். அப்போ அந்த வார்த்தையை நம்ம தியானித்து ஒரு திடன் கொள்ளும் போது அந்த வருஷத்தை கடந்து வர கர்த்தர் உதவி செய்தார். போன வருஷத்தை பார்த்தவர்கள் அநேகர் இந்த வருஷத்தை பார்க்கவில்லை. இந்த வருஷத்தினுடைய இந்த நாளை கூட அநேகர் பார்க்கவில்லை. ஆனால் கிருபையாக உங்களையும் என்னையும் கர்த்தர் பாதுகாத்ததுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய ஆண்டில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை, தேவனுடைய வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். சகரியாவின் புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது: சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வார்த்தை, உன் நடுவில் வந்து வாசம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அருமையானவர்களே, இந்த நாளிலே நீங்கள் இந்த வருஷத்தை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம். இந்த வருஷத்தை குறித்து நீங்கள் யோசிக்க வேண்டாம். இந்த வருஷம் எப்படி இருக்குமோ, எனக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா, மேன்மையாக இருக்குமா, கடந்த வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷமும் பாடுகளும் உபத்திரவங்களும் இருக்குமா என்று சொல்லி நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து வந்த அத்தனை இடத்துலையும் ஆசீர்வாதம், அவர் இருந்த அத்தனை இடத்துலையும் விடுதலை, அவர் இருந்த அத்தனை இடத்துலையும் மேன்மை. பாருங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த வருஷத்தில் ஆண்டவர் நீங்கள் கிரகிக்கக்கூடாத அற்புதத்தை ஆண்டவர் உங்கள் நடுவில் வந்து செய்வார். நீங்கள் யோசிக்க முடியாத அற்புதத்தை ஆண்டவர் உங்கள் நடுவில் வந்து செய்வார். வேதத்தில் பார்க்கிற போது வேதத்தினுடைய முதல் அற்புதம் கானாவூர் கல்யாண வீடு. அந்த கல்யாண வீட்டில் நடந்த அற்புதத்தை பாருங்கள். இயேசு அந்த இடத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். இயேசு அந்த இடத்துல வாசம் பண்ணினார். இயேசு இருந்த இடத்துல ஒரு குறைவு உண்டானது. திருமண வீட்டில் குறைவு உண்டானது. திராட்சை ரசம் குறைவுபட்டது. உடனே பாருங்கள், அவன் குறைவுபட்ட பொழுது அங்கே இருந்த அத்தனை நபர்களும் இயேசுவிடத்தில் ஓடி போய், இயேசுவே இப்படி திராட்சை ரசம் குறைந்து விட்டது என்று சொன்ன பொழுது ஆண்டவர் அங்கே அந்த குறைவுகளை நிறைவாக்குனதே பார்க்கிறோம். அவன் வெறுமையான கற்சாடி, ஆமென் சோத்திரம், அந்த கை கால் கழுவுறதுக்கு போடப்பட்ட அந்த கற்சாடியில் தண்ணீரை நிரப்ப சொல்லி அவன் அந்த தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த வருஷத்தில் தேவன் உங்கள் வீட்டில், உங்கள் நடுவில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அவர் வாசம் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, குறைவுகள் நிறைவாகும். ஆமென். யாரெல்லாம் முடியாதுன்னு சொல்லுகிறார்களோ, இது முடிந்து விட்டது, இனி வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த குறைவு நிறைவாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென் சோத்திரம். ஐயோ, இந்த பிரச்சனை என்னை நெருக்குகிறதே, நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்கிறீங்களா? நான் சொல்லுகிறேன், ஆமென், நீங்கள் அறியாத காரியத்தை கர்த்தர் உங்கள் கூட இருக்கிற தேவன் உங்கள் கூட இருந்தே அவர் அற்புதத்தை செய்வார். நீங்கள் அதை யோசித்து பாருங்கள், எப்படி நடந்துச்சுன்னு யோசிப்பீங்க. அந்த திருமண வீட்டில், அந்த காணாவூர் திருமண வீட்டில் அப்படி தான் யோசித்தாங்க. முந்தின ரசத்தை காட்டிலும் இந்த ரசம் மிகவும் ருசி உள்ளதாக இருந்தது. அப்போ அந்த திருமண வீட்டுக்காரங்கிட்ட போய் கேட்டாங்க, இந்த ரசத்தை எங்கே வைத்தீர்கள்? காரணம், இயேசு அவன் அதை உருவாக்கினார். அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த வருஷம் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வாசம் பண்ணும்போது, உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில், வேலை ஸ்தலத்தில், எங்கெங்கெல்லாம் இருக்கீங்களோ அங்கே வாசம் பண்ணும்போது ஆமென் சொல்கிறோம், குறைவுகள் நிறைவாகும். அப்போ இயேசு வாசம் பண்ண நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய தேவனை உங்களோடு கூட ஆமென் எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். அப்படின்னு சொன்னால் அவருக்கு முதல் இடத்தை நாம் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா கூப்பிடுகிற இடத்துல வருகிற தேவனாக இருக்கிறார். அதுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு, சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, தேவப்பிள்ளையே, நீ கர்த்தரை துதிக்கும் போது அவர் உன் நடுவில் வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பரிசுத்தவான் இப்படி எழுதுகிறார், கர்த்தரை துதிக்கும் போது இயேசு கிறிஸ்து வந்து உன் நடுவில் அமர்ந்திருப்பாராம்.
ஆமென். உண்மையாகவே சொல்லுகிறேன், ஆண்டவரை துதிக்கும் போது, ஆண்டவரை ஆராதிக்கும் போது, ஆண்டவரை பாடும்போது அவர் இந்த இடத்துல உங்கள் வீட்டில் வருகிறார். அதனால் அருமையானவர்களே, அவர் வாசம் பண்ணுவது எப்படி? அதிகமாய் கர்த்தரை துதியுங்கள், அதிகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அதிகமாய் ஜெபம் பண்ணுங்க, அதிகமாய் வேதம் வாசிங்க, ஆராதனைகளில் ஒழுங்காக கலந்து கொள்ளுங்கள். ஆமென். இதையெல்லாம் செய்யும்போது ஆண்டவர் உங்கள் நடுவில் வாசம் பண்ணி உங்களோடு கூட இருந்து குறைவுகளை இந்த வருஷத்தில் நிறைவாக்குவார். உண்மையாகவே இந்த வருஷத்தின் முடிவில் பார்ப்பீர்கள், என் குறைவெல்லாம் நிறைவாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீர்கள். உண்மையாக கர்த்தர் உங்களை அப்படி ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். ஜெபம் பண்ணுவோமா? கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கரத்தில் முற்றிலுமாக நாங்கள் இந்த நாளிலே கூட அருமையான எல்லா தேவ பிள்ளைகளை, நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், விசுவாச பிள்ளைகள் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீர் எங்களுக்கு தந்த இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா தடைகளை கர்த்தர் நீக்கும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். இந்த வருஷத்தை மீண்டும் ஆமென் சொல்லுகிறேன், இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென், ஆமென்.